யாமெல்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல நிறைய சாப்பிடுற உணவு தான். ஆனா நம்மால் ஏன் கருணையை சொன்னா, பிடிகருணையை மட்டும் ஏன் எடுக்க சொன்னா, அந்த கருணையில தான் நிறைய ஃபைபர் இருக்கு, அதுலதான் நிறைய நார் இருக்கு. இப்ப நார் தன்மை நிறைய இருந்தா அந்த கிழங்கு சீரழிச்சிடும். வெறும் மாவு வேண்டாம். மாவு பண்ணங்களை நம் மக்கள் சித்த மருத்துவத்திலையும் தமிழ் மருத்துவத்திலையும் அதிக மாவு பண்ணங்களை எடுக்க சொல்லல. கட்டும் உடற்பயிற்சி இருக்கிறவங்க தான் மாவு நிறைய எடுக்கணுங்கிறான். அப்ப அதெல்லாம் இன்றைய அறிவியலோடு மிக மிக பொருந்தி வரக்கூடிய விஷயம். சர்க்கரை நோயை பத்தி இன்னைக்கு வந்தது இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. இதுல கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனரைச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் முன்பீராகி ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேர்ந்தானேன்னு பாட்டு இருக்கு. கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே. இப்ப சொல்லுவாங்க கோதையர் கலவி போதெல்லாம் எப்படிப்பா சுகர் பேஷண்ட் இருக்கு, அதெல்லாம் என்ன சயின்ஸ்? இப்ப கண்டுபிடிக்கிறான். என்ன டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சர்க்கரைக்கும் டெஸ்டோஸ்டிரோனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்றைக்கு ஆய்வுகள் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கு. சர்க்கரையில அவனுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும் போது டெஸ்டோஸ்டிரோன் குறையதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு சொல்றான் கண்ணி மயக்க